சிம்மராசி அன்பர்களே, இந்த 2024 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனக்கு 6ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு மாதம்தான். அதே சமயம் இந்த சூரிய பகவானானது இந்த பிப்ரவரி 12ஆம் தேதி அன்று 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். ஸோ அங்கிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ ராசிநாதன் ராசியை பார்ப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய, சுய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. என்னதானாலும் தான் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் பிடிவாத குணமும் அதிகமாக இருக்குது. ஏன்னா சனி பார்க்குறார் அல்லவா, கொஞ்சம் பிடிவாத தன்மையும் அதிகமாக இருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த மாதம் சிம்ம ராசியினருக்கு புகழையும் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ராசிநாதன் ராசியை பார்க்கும் பொழுது நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய தன்மை இந்த பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம். குடும்பஸ்தானத்தில் கேது உட்கார்ந்திருக்கார். சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த கேது பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால், அதாவது குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கணும். யாருக்குள்ள குழப்பம் வரும்? கணவன் மனைவிக்குள்ள வருகிறதோ இல்லையோ, மற்றவர்களால் குழப்பம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 3ஆம் நபர்களை உங்கள் குடும்ப விஷயத்துக்கு அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ கேது 2ல் இருக்கார். குடும்பத்தை கெடுத்து விடுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. கண்ணில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஞானோதயத்தை தருவார். ஸோ எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் தொந்தரவு படுத்தினீர்களோ, எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதோ, ஸோ இது எதுக்காக என்கின்ற அந்த ஞானோதயத்தை புரிந்து கொண்டு அந்த குடும்பத்தை நல்வழிப்படுத்துவதற்கான அந்த கேது உங்களுக்கு அமர்ந்திருக்கார். அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. இதுவரைக்கு செய்த தவறுகள் எல்லாம் திருத்தப் போகிறீர்கள். கணவன் மனைவிக்கு பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான தன்மைகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. 3ஆம் இடத்தை, முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா. அப்போ முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தைரிய வீரியங்கள் பெருகும். அது குறிப்பாக தன்னம்பிக்கை அதிகமாக வரும். அப்போ தன்னம்பிக்கை இருந்தாலே வெற்றி என்பது எளிதாக கிடைத்து விடும் அல்லவா. அப்போ தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதம். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அதாவது பாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா அந்த 3ஆம் அதிபதியாகிய சுக்கிரன் எங்கே அமர்ந்திருக்காருன்னா 5ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம். அப்போ வியாபாரம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள், சிறு வியாபாரிகள், பெரு வியாபாரிகள், ஸோ எந்த வியாபாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள், வியாபாரத்தினால் ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பிரயாணங்களால் அனுகூல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அதை சார்ந்த உதிரி பாகங்கள் விற்பனை செய்யக்கூடிய தொழிலில் இருக்கின்றவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட இந்த வீட்டு மனை விற்பனைகள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை சனி பார்க்கிறார். அப்போ நிச்சயமாக சுகஸ்தானத்தை பாதிக்காதவாறு நீங்கள் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகள், அதாவது அந்த தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைக்குள்ள போகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். தாயை நன்றாக நீங்கள் பார்த்துக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 5ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த 5ஆம் இடத்தையே பார்க்கின்ற ஒரு வேலை தான் இந்த மாதம். ஸோ அப்போது 5ஆம் இடம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்க போகிறது. அந்த 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம். பதவி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள். இதுவரைக்கு குழந்தைகளுடைய கருத்து வேறுபாடுகள், உங்கள் சொல் பேச்சு கேட்கல, இந்த மாதிரியான அமைப்பில் இருந்தவர்கள் எல்லாம் மாறப்போகிறது. குழந்தை நன்றாக இருக்க போகிறது. இன்னார்ந்து குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக
திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகங்கள் என்பது சிறப்பாக இருக்கிறது. சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து மிருகமங்கல யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால வீடு சம்பந்தல், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதற்கு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட, அழகு சம்பந்தப்பட்ட, கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை தரக்கூடிய தன்மை. செவ்வாய் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கு. அப்போ 2 யோக கிரகங்களினுடைய பரிவர்த்தனையாக இருக்கின்ற காரணத்தாலும், ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் தேதி, பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய, அப்போ குருவை பார்க்கிறார் அல்லவா, குருவோட தொடர்பு ஏற்படுறதுனால தொட்டது எல்லாமே துலங்கக்கூடிய தன்மை, பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள், குருமார்களுடைய தன்மை, நம்மை விட வயதில் மூத்தவர்கள் அல்லது உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களுடைய அவங்களுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தொழில் ரீதியாக அல்லது வேலை ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் செவ்வாய்ங்கிறது 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அல்லவா, அப்போ குழந்தைக்காக, அந்த குழந்தை பிறப்புக்காக அதுக்காக ட்ரை பண்ணி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்போ சூரியன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார் அல்லவா, அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்கள், உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். அப்போ சனி அந்த இடத்துல சேர்றார். அப்போ சூரியன் சனி சேர்ந்து இருக்கிறதுனால சில விஷயங்கள், சூரியனும் சனி சேர்ந்தாலே அது 2 பேருமே ஒரு எரிச்சல் படக்கூடிய தன்மை. அப்போ தகப்பன் சார்ந்த விஷயத்தில், தகப்பன் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக சூரியனை போன்று தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பு, அதாவது பேச்சு உங்களுடைய சூரியனை போல இருக்கும். அப்போ அதிகார தோரணில் இருக்கக்கூடிய தன்மை, உங்களுடைய பேச்சு நல்லா இருக்கும். எப்படி இருக்கும், எந்த இடத்தில் எதை பேசணுமோ, எந்த டார்கெட்டை ரீச் பண்ணணுமோ அதை சிறப்பாக செய்யக்கூடிய தன்மை, பேச்சின் மூலமாக அனுகூல வாய்ப்பை பெறக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். ராகு 8ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ ஒரு சிலருக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கும், அல்லது எம்என்சி சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு தொடர்புடைய கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த தொழிலில் அனுகூல வாய்ப்பை பெறக்கூடிய அமைப்பு, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கார். கடவுளினுடைய அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்ப சொல்லிக் கொடுத்தல், போதனைகள் செய்வது, சட்டம், நீதித்துறை, இந்த மாதிரி குருவினுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மேன்மையும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. வேலை இல்லாதவர்களுக்கு, ஏதோ ஒரு வகையில் வேலை போயிடுச்சு, திடீர்னு இழந்து விட்டேன் அப்படின்னு இருக்கின்றவர்கள், ஒரு 4 கம்பெனியில் ஏறி இறங்கி எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்கள் நினைத்தவாறு, நீங்கள் படிப்புக்குண்டாதவாறு, உங்களுக்கு வயதுக்கேற்றவாறு ஒரு நல்ல வேலை கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன், அந்த புதன் அப்படிங்கிறது மாமன் வையாகரம் பார்த்தீங்களா, அந்த மாமன் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிறது, அதாவது மாமன் சம்பந்தப்பட்ட, மாமன் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஹெல்ப் பண்ணுவார் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்படுவார்கள். ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு காலேஜில் படித்த நண்பர் உங்களுக்கு ஒரு இதுவரைக்கும் கனெக்ட் ஆகாமல் இருந்து இப்போ உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக வேலை சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ண ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும்.
கோயில் திருப்பணிக்கு செலவிடுதல், அன்னதானம் கொடுப்பது, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கொள்வது, இஷ்ட தெய்வங்களுக்கு சென்று வருவது, இந்த மாதிரி உங்களுடைய ஆன்மீக பணிகள் இந்த மாதம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு இருக்கிறது. கேது 2ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் ஒரு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா விநாயகமூர்த்தி. ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, வீட்டிலிருந்து வெளியில் கிளம்பும்போது விநாயகரை கும்பிட்டு சென்றீங்கன்னா எல்லாமே நல்லவைகளாக நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்கு உண்டான ஒரு பொதுவான பலன்கள். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் உட்கார்ந்திருக்கார், இப்போ தசா புத்தி அந்தரம் சூட்சமம், இதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2024 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை என்னுடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நான் சொந்த தொழிலை செய்யலாம், என்ன படிப்பு படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு, எப்போதான் எனக்கு திருமணம் ஆகும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்ட முடியும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் பார்க்கணும், எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் இன்னொரு பதிவில் ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.